அனைவருக்கும் வணக்கம். வருகிற 2026 சட்டமன்ற தேர்தல், தமிழ்நாடு விடுதலை சிறுத்தையின் கட்சி எந்த கூட்டணியில் இருப்பார்கள் அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்குது. ரெண்டாவது, எழுச்சி தமிழர் சொன்னது மாதிரியா பாமக பிஜேபி இருக்கிற இடத்துல விடுதலை சிறுத்தைகள் ஒருபோதும் இருக்க மாட்டோம். அதனால நிறைய கட்சிக்கு பின்னடைவு வந்தாலும் அதை தாங்கிக் கொள்ளும் ஒரு உற்ற குறிக்கோளோடு தலைவர் தேர்தல் களத்தை சந்திச்சுக்கிட்டு இருக்கிறாரு. எவ்வளவோ முயற்சி செய்தார்கள். பிஜேபியுடைய இந்த திருமாவளவன் சனாதனத்துக்கு எதிராக தமிழ்நாட்டில் அதிகமாக பேசக்கூடிய தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு ஆளுங்கட்சி எதிர்கட்சி அனைத்தையும் தவிர்த்து சனாதனத்தை பற்றி பேசக்கூடிய ஒப்பற்ற தலைவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் மட்டும்தான். அப்படியே பல்லாயிரம் கோடிக்கு விலை பேசியும் அடிபணியாத ஒரு ஒப்பற்ற தலைவர். அவருடைய அரசியலில் இன்று அனைத்து மக்களுடைய செல்வாக்கும் பெற்று கொண்டு இருக்கிறார். ஏன்னா இந்த சமூகத்துக்கு மட்டும் ஒரு ஆதி காலங்களில் இந்த தலித் சமூகத்துக்கு மட்டும்தான் திருமாவளவன் ஒரு தலைவராக இருக்கிறாரு, அவங்களுக்கு மட்டும்தான் குரல் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விமர்சனங்கள் இருந்தது. ஆனால் ஆரம்ப காலகட்டங்களில் அப்படி இருந்தது. அப்புறம் எங்களுடைய தலைவர் எல்லாத்துக்கும் பொதுவான ஒரு தலைவராக, எல்லா சமூகத்துக்கும் என்ன அநீதி நடந்தாலும் அதுக்கு முதல் ஆளாக குரல் கொடுக்கக்கூடிய தலைவராக உருவெடுத்து இப்போ எல்லா சமூக மக்களும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இணைந்து கொண்டு இருக்கிறார்கள். அந்த மக்களும் விரும்புகிறாங்க, நன்றாக தெரியும். அப்படிப்பட்ட தலைவர் இன்னும் ஒரு 4 சட்டமன்ற உறுப்பினர் 2 எம்பி இருந்துமே இன்னும் சில கிராமங்களில் கொடியேற்ற முடியவில்லை. சில பிரச்சனைகள், இந்த வேங்கவைகள் பிரச்சனை, இதுக்கெல்லாம் தீர்வு கிடைக்க மாட்டுது. அப்படி நிறையா ஆளுங்கட்சி கூட்டணி கட்சியிலே எங்களுக்கு தனிப்பட்ட விமர்சனங்கள் இருந்தாலும் கூட, மனக்கசப்புகள் இருந்தாலும் கூட, அதிகாரம் அப்படின்னு ஒரு அதிகாரம் இருந்தால்தான் இப்படிப்பட்ட பிரச்சனைகள்லாம் நம்மளால் சமாளிக்க முடியும், அந்த பிரச்சனைகள்லாம் சந்திக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ 2ஆம் கட்ட தலைவர்கள் வருகிற சட்டமன்ற தேர்தலில் விடுதலை சிறுத்தை கட்சிக்கு அதிகமான தொகுதிகள். ஏன்னா இருக்கிறதுலே திமுக கூட்டணியிலே 2வது இடத்தை பிடிக்கக்கூடிய பெரிய கட்சி, 234 தொகுதிகளும் அனைத்து கிராமப்புறங்களிலும் இருக்கக்கூடிய கட்சி விடுதலை சிறுத்தை கட்சி. அவ்வளோ ஒரு ஓட்டு வங்கியை வச்சு இன்னும் வளர்ச்சி நோக்கி போய்கிட்டு இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு கட்சிக்கு வெறும் கம்மியான கொள்கை ரீதியாக தான் போன வட்டம் தலைவர் சட்டமன்ற தேர்தலில் ஒரு கையெழுத்திட்டார். அது கூட நிறைய விமர்சனங்கள் வந்தது. ஆனால் வருகிற சட்டமன்ற தேர்தல் அப்படி இருக்காது. ஏனென்றால் குறைந்தது 25 தொகுதிகளுக்கு மேல் கண்டிப்பாக ஒரு நிலைமை வரும். அப்படிப்பட்ட தலைவர் உருவெடுத்திருக்கிறார். எல்லா மக்களும் மதிக்கக்கூடிய ஒரு கட்சியாக வந்திருக்கிறது. அதிகாரம்தான் நாளை அந்த மக்களுக்கான துன்பங்களையும் நடக்கக்கூடிய பிரச்சனைகளும் சமாளிக்க அதிகாரம் என்பது ஒன்று தேவை. அப்படி வருகிற சட்டமன்ற தேர்தல் கண்டிப்பாக தலைவர் எழுச்சி தமிழர் ஒரு நல்ல இடத்துக்கு போவார் அப்படின்னு சொல்லி எல்லாரும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. கூட்டணி கட்சியில் இருக்கிறவங்களே விடுதலை சிறுத்தை தான் மிகப்பெரிய, திமுக கூட்டணியிலிருந்து இந்த விடுதலை சிறுத்தையை மட்டும் கலட்டிட்டோம்னா கண்டிப்பாக அந்த கூட்டணி திமுக கூட்டணி உடையும் அப்படின்னு சொல்லியெல்லாம் நிறைய பத்திரிகையாளர்கள், நிறைய அரசியல் விமர்சகர்கள்லாம் கருத்துக்கள் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் கொள்கை ரீதியாக நாங்கள் திமுக கூட்டணியில் தான் நாங்கள் பயணம் செய்வோம், இந்த பிஜேபி ஆர்எஸ்எஸை இங்கே தமிழ்நாட்டில் கால் ஊன்ற விட மாட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு கொள்கை ரீதியாக இருக்கக்கூடிய கூட்டணி கட்சி தலைவர்கள் தான் திமுக கூட்டணியில் இருக்கிறாங்க. இருந்தாலும் வருகிற தேர்தலில் விடுதலை சிறுத்தைகள் மிகப்பெரிய ஒரு இடத்தை அடையும். கண்டிப்பாக இப்போ விஜய் வேற ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாரு. அடுத்த 2 திராவிட கட்சிகளுக்கும் மாற்றாக ஒரு கட்சி வந்திருக்குது.
அதனால் தேர்தல் களத்தில் வந்து நிறைய பேஸ் கிடைக்கும். தலைவர் எந்த முடிவு எடுத்தாலும் அதற்கு கட்டுப்பட்டு 234 தொகுதி. ஆனால் விடுதலை சிறுத்தைகள் வந்து எந்த கூட்டணிக்கு போகுதோ கண்டிப்பாக அந்த கட்சி ஆட்சி கண்டிப்பாக அமையும். அது நன்றாக தெரியும். நாங்கள் சொல்வதை விட பொதுமக்களே சொல்கிறார்கள். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து ஒவ்வொரு ஆளும் கட்சி ஒரு திராவிட கட்சிகள் பூத்தில் வந்து ஒரு ஓட்டு போடுற இடத்துல வந்து வேலை செய்கிறாங்களோ செய்யலையோ, ஆனால் விடுதலை சிறுத்தைகள் வந்து ரொம்ப தீவிரமாக நாங்கள் நிற்கிறது 4-5 தொகுதி மட்டும்தான். மொத்தம் போன மட்டும் 6 தொகுதி நின்றுருக்கோம். ஆனால் 234 தொகுதியிலையும் அந்த பூத்து அந்தோடைய சட்டமன்ற தேர்தலாக சரி, எந்த தேர்தலாக இருந்தாலும் சரி, உண்மையாக உயிரை கொடுத்து வேலை பார்க்குறோம். அப்படி தான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஓட்டு வங்கி வந்து நம்ம ஏரியாவில் இருக்கிற ஓட்டு வங்கி வந்து எந்த கூட்டணிக்கு இருக்கிறோமோ அதை சிதறாமல் அதை கேன்வாஸ் பண்ணி அரசியலை எடுத்து சொல்லி கண்டிப்பாக 190% ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய ஓட்டுகளை விடுதலை சிறுத்தையின் கட்சி எந்த கூட்டணிக்கு இருக்குதோ அந்த கூட்டணிக்கு ஓட்டளிக்கிறோம். அதுதான் ஒரு சிறப்பு அம்சம் விடுதலை சிறுத்தையுடைய இதே. ஆனால் இந்த கோரிக்கை பிஜேபி பாமக இருக்கிற இடத்தில் விடுதலை சிறுத்தைகள் இருக்காதுன்னு சொல்லி தலைவரே டிக்ளேர் பண்ணியிருக்கிறாங்க. அதனால் அந்த அரசியல் விறுவிறுப்பாக இந்த 2026 சிறப்பாக விடுதலை சிறுத்தை கட்சிக்கு அமையும் என்று கேட்டுக்கொள்கிறேன். எதிர்காலம் 2016 2026 எதிர்பார்ப்போம். சட்டமன்ற தேர்தலை எதிர்பார்ப்போம், யார் ஆட்சி அமைக்கிறார் என்று. ஏன்னா ஒரு தனி திறமை, ஒரு 2 கட்சிகளும் மாற்றாக ஒரு மக்கள் நல கூட்டணி என்று உருவாக்கியவர், அதுக்கான பெருமையை உருவாக்கியவர் தலைவர் எழுச்சி தமிழர் தான். மக்கள் நல கூட்டணின்னு சொல்லி 2 திராவிட கட்சிகள் மாற்றாக சிந்தித்து அடுத்து இருக்கிற கட்சிகளை பூரா ஒருங்கிணைச்சு மிகப்பெரிய ஒரு ஆட்சியில் அன்னைக்கு திமுக ஆட்சி அமைக்க வேண்டியது. ஆனால் இந்த மக்கள் நல கூட்டணி உருவானதுனால திமுக அன்னைக்கு ஆட்சி கவர்ந்தது. அப்படிப்பட்ட ஒரு சக்தியான ஒரு அரசியல் மிக்க ஒரு சிந்தனை உள்ள மேதை, அரசியலுக்குன்னு ஒரு பரீட்சை வச்சோம்னா திருமாவளவன் தான் ஃபஸ்ட்டு மார்க்கில் பாஸ் பண்ணுவார் தலைவர். அப்படிப்பட்ட தலைவர் பார்ப்போம். 2026 சட்டமன்ற தேர்தலில் மாற்றம் வருமா? விடுதலை சிறுத்தைக்கு அதிகமான இடங்கள் திமுக கொடுப்பார்களா, இல்லை அந்த பேஸில் தலைவர் வேறு முடிவு எடுப்பாரா அப்படின்னு எதிர்பார்ப்போம். அனைவருக்கும் வணக்கம்.